வெண்முரசு. கிராதம் 10. வாசிப்பது சந்தீப். இளைய யாதவரை பார்ப்பதற்காக தன் 12 மாணவர்களுடன் காலவர் காட்டிலிருந்து கிளம்பினார். உசினாரத்தைக் கடந்து திரிகர்த்தத்துக்குள் நுழைந்து வாரணவதம் சென்று 7 சிந்துப் பெருக்குகளைத் தாண்டி யாதவ நிலத்திற்குள் நுழைந்தார். சப்தஃபலம் என்னும் யாதவ சிற்றூரில் இளைய யாதவர் தங்கியிருப்பதை அறிந்து அங்கு சென்றார். செல்லும் வழியிலேயே இளைய யாதவரைப் பற்றிய செய்திகளைக் கேட்டறிந்தார். தமையனுடன் கொண்ட போசலாலும் யாதவ குடிப்போர்கள் அளித்த கசப்பாலும் உளம் நைந்த இளைய யாதவர் அங்கு கராள சிவத்தை போசனை செய்து தனிமையில் வாழ்வதாகவும் எவரையும் சந்திப்பதில்லை என்றும் வழிப்போக்கனாக சந்தித்த சூதன் சொன்னான். சப்தஃபலத்தின் வாயிலில் அவரை தடுத்த காவலர் தலைவன் சதமன் எவரும் தன்னை சந்திக்க வேண்டியதில்லை என்று இளைய யாதவரின் ஆணை, முனிவரே என்றான். காலவர் தன்னை அவ்வாறு ஒரு காவலன் தடுப்பான் என்று எதிர்பார்க்கவில்லை. அவருடைய முதல் மாணவன் சலஃபன் முன்னால் சென்று கௌசிக குலத்து காலவ முனிவரை அறிந்து கொள்க. யாதவ அரசருக்கு அருள் புரியும் பொருட்டு இங்கு வந்துள்ளார் என்றான். எவராயினும் உள்ளே செல்ல ஒப்புதலில்லை என்று சதமன் சொன்னான். நீங்கள் தேடி வந்த இளைய யாதவர் உள்ளே இல்லை என்று மட்டும் அறிக. நான் சந்திப்பதற்கு பிறிதொருவரும் இல்லை. அதன் பொருட்டே வந்தேன், சந்தித்த பின்பே மீள்வேன் என்றார் காலவர். சதமன், எனக்களிக்கப்பட்ட ஆணைகளை நான் மீறலாகாது, முனிவரே. என்மீது நீங்கள் முனிந்தாலும் நன்றே என்றான். சிறிதோ பெரிதோ தவமே என் வழி என புன்னகையுடன் சொன்ன காலவர் அக்காவல் நிலைக்கு வெளியே முற்றத்தில் தன் மாணவர்களுடன் அமர்ந்தார். இதனால் பயனில்லை, முனிவரே என்றான் சதமன். தவத்திற்கு கொடுந்தெய்வங்களும் இறங்கியாக வேண்டும் என்றார் காலவர். முதிய காவலரான கலிகர் வந்து பணிந்து, புரிந்து கொள்ளுங்கள், முனிவரே. தமையனுடன் கொண்டு உளப்பிரிவால் நிலையெழுந்திருக்கிறார் அரசர். இங்கு முழு தனிமையில் புற்று சூழ்ந்த தவநெறியர் போல் அமர்ந்திருக்கிறார். அமைச்சரோ சுற்றமோ அவரை அணுகுவதில்லை. தேவியருக்கும் அவரை பார்க்க ஒப்புதல் அளிக்கப்படவில்லை. இங்கிருப்பவர் காலமுகம் கொண்ட கடுஞ்சேவரைப் போல இங்குள்ள அனைத்திற்கும் புறம் காட்டியவர் என்றார். எவ்வொரு கொண்டாலும் இப்புவியில் எனக்கென இருப்பவன் அவன் ஒருவனே என்றார் காலவர். கண்களை மூடி மடியில் கை வைத்து அமர்ந்தார். நீரும் உணவுமின்றி 3 நாட்கள் அக்காவல் முற்றத்தில் அவரும் மாணவர்களும் காத்திருந்தனர். அஞ்சியும் பதறியும் சப்தஃபலத்தின் யாதவர் அவர்களை வந்து பார்த்துச் சென்றனர். அரசரிடம் சென்று சொல்வதா என்றான் சதமன். அவருக்கு இன்று செவிகளே இல்லை என்றார் கலிகர். தவத்தோர் முனிந்து சொல்லேவினால் இச்சிற்றூர் அழியும். அவர் எரிசனத்துக்குப் புகழ்பெற்ற விஸ்வாமித்திரின் சொல்மைந்தர் என்றான் சதமன். அவர் தன் தவத்தால் அரசரை அவர் வாழும் இருளுக்குள் இருந்து எழுப்பினால் அது நன்றே என்றார் கலிகர். 3வது நாள் காலை இருளுக்குள் இலைகள் சூடிய பனித்துளிகள் உதிரும் ஒலி மட்டும் எழுந்து கொண்டிருந்த வேளையில் நுழைப்பு ஒன்றால் இழுத்து வரப்பட்டவர் போல திறந்து கிடந்த கோட்டைக் கதவு வழியாக நகருக்குள் இருந்து கரிய உடலுடன் தளர்ந்த நடையுடன் இளைய யாதவர் வெளியே வந்தார். முன்னரே கண்டிராத போதும் தொலைவிலேயே அவர் யாரென உணர்ந்து காலவர் எழுந்து கைகூப்பினார். அதன் பின்னரே அவரைக் கண்ட காவலர் காலைத்தியில் கலைந்து எழுந்து நின்று தலைவணங்கினர். எலும்புகள் புடைத்து கரியும் அழுக்கும் படிந்த தோலுக்குள் அசைந்தன. தேம்பிய தோள்களில் பரவிய குழலில் சருகுப் பொடியும் புழுதியும் படிந்திருந்தன. ஒட்டடை போன்ற தாடி முகத்தை மூடியிருந்தது. தளர்ந்து நனைந்த இமைகளுக்குள் கண்கள் நிலம் நோக்கி சரிந்திருந்தன. அவரை அங்கே எதிர்பார்க்கவில்லை என்பது தெரிந்தது. காலவர், யாதவர்க்கரசே, நீ எவரென உணர்ந்த பின்னரே வந்தேன் என்றார். இங்கு நான் அரசு துறந்து அமைகிறேன். யாதவ மன்னனாக தங்களுக்கு நான் அளிக்கும் எதுவும் இல்லை. துவாரகையை ஆள்பவள் யாதவ பேரரசி சத்யபாமை என்றார் இளைய யாதவர். அவர் திரும்பிச் செல்லும்படி கை காட்டிவிட்டு திரும்பினார். காலவர், நான் பார்க்க விழைந்தது யாதவனை அல்ல என்றார். இருவரும் ஒரு கணம் ஒருவரை ஒருவர் நோக்கிக் கொண்டனர். அவர் நெஞ்சு திடுக்கிட்டது. நான் காண விழைந்தது பெருங்காலத் தோற்றம் கொண்டெழும் விராடனையே என்று அவர் சொன்னார். என இளைய யாதவர் உருமினார். பந்த ஒளியில் அவர் நிழல் நீண்டு விழுந்து கிடப்பதை அப்போதுதான் காலவர் கண்டார்.
அவர் விழிகள் விரிந்தன. திரும்பி அவர் முகத்தை நோக்கிக் கைகூப்பி, எனக்கு அருள்க, இருளே. என் பழி நீக்குக, பேராற்றலே, என்றார். அவர் விழிகள் மெல்ல காலவரை ஏற்றுக்கொண்டன. என மீண்டும் உருமியபடி அவர் தலையை அசைத்தார். சொல்க, என்றார். அவரை அஞ்சி காலவரின் மாணவர்கள் விலகி நின்றனர். எழுந்த காற்றில் பந்தச்சுடர் ஒன்று நீண்டு பறக்க எதிர்த்திசையில் எழுந்த பெருநிழலைக் கண்டு ஒருவன் அஞ்சி என்றான். காலவர், என் மூதாதையின் பெயர் கொண்ட இழிவை நீ அறிந்திருப்பாய். க்ஷத்ரியக் குருதி என்று இன்றும் வேதச் சொல்லவைகளில் நாங்கள் 2ஆம் நிலையில் அமர வைக்கப்படுகிறோம். அச்சொல்லை வளர்க்கும் செயலொன்று நிகழ்ந்தது. அப்பழியை தீர்க்க வேண்டுமென்று கோருகிறேன், என்றார். அவர் என முனகினார். நிகழ்ந்ததை காலவர் சொன்னார். அவன் செய்தது ஏனென்று நான் அறியேன். என் குலக்குறையின் பொருட்டே நான் இழிவுபடுத்தப்பட்டேன் என்று உணர்கிறேன். கருகிய இதழ்கள் பல்காட்டி விரிய இளைய யாதவர் புன்னகைத்தார். நான் அறிவேன், என்றார். காலவர், எப்படி, என்றார். நான் அதை நிகழ்த்தினேன் என்று அவர் சொன்னார். அவர் உதடு அசையவில்லை என்று அவர் விழிமயங்கியது. அவர் பின்னமர்ந்து பிறிதொருவர் பேசியது போலத் தோன்றியது. என் 2 கைகளையும் விரித்து சூரியனுக்கு நான் அளித்த நீர்மேல் காரி உமிழ்ந்தான் அவன். அவனைக் கொன்று எரித்து அச்சாம்பலைச் சூடாது இனி நான் தவம் இயற்றுவதில்லை என்று உறுதி கொண்டேன். இளையோனே, முனிவரின் தவம் பேணுதல் அரசரின் கடமை என்று நீ அறிந்திருப்பாய். என் தவக்காவலனாக உன்னைத் தெரிவு செய்தேன், என்றார் காலவர். ஆம், என்று அவர் நீள்மூச்சுடன் சொன்னார். அவர் விழிகளை நோக்குவதையே தவிர்த்தார். உடலெங்கும் பிரித்தொன்று நின்று தவிப்பது போல் ஒரு அசைவு ஓட எழுந்து கொண்டார். உன் சொல் தேடுகிறேன், யாதவனே, என்றார் காலவர். அவனை எரித்தழிப்பேன். உங்களுக்கு நீரளிப்பேன், என்று அவருக்குப் பின்னாலென ஒரு குரல் எழுந்தது. இளைய யாதவர் திகைத்தவர் போல காலவரை நோக்கி, என்ன, என்றார். அவனை எரித்தழிப்பதாக சொல்லளித்தாய், என்றார் காலவர். விழிகள் சற்று சுருங்க தலை நடுநடுங்க கூர்ந்து நோக்கிய இளைய யாதவர், அவன் யார், என்றார். வியப்புடன் ஒரு கணம் எண்ணி பின் எழுந்து காலவர், சித்ரசேனன் என்று பெயர் கொண்ட கந்தர்வன். விண்முகிலில் வாழ்பவன். அங்கு தன் 2 தேவியருடன் குலாவி அமைந்து விழித்தெழுந்தபோது என் மேல் எச்சில் உமிழ்ந்தான் என்று புதியவனிடம் என மீண்டும் சொன்னார். நன்று, என்றார் இளைய யாதவர். அவர் விழிகள் நிலையற்று உருண்டு கொண்டிருந்தன. விரல்கள் அறியாத எதையோ தொட்டுத் தொட்டு மீட்டுவன போல் அசைந்து கொண்டிருந்தன. தங்கள் ஆணையை சென்னி சூடுகிறேன். அவனைக் கொன்று அனலூட்டும் பொறுப்பை நான் ஏற்கிறேன். இது என் வஞ்சினம், என்றார். காலவர் அங்கிருந்து கிளம்பிச் சென்றுவிட வேண்டுமென்னும் உணர்வையே அடைந்தார். உன் சொற்களை நிலம் சான்றாக்கி ஏற்கிறேன், என்றார். அவர் திரும்பிச் செல்லும்போது காலவர் ஓர் அடி முன்னால் வைத்து, இன்று 17ஆவது நாள். 41 நாள் முடிவில் அவனை எரித்த சாம்பலை என் உடல் அணிய வேண்டும். இல்லையேல் நான் எரிபுகுந்து மறைவேன், என்றார். இளைய யாதவர் திரும்பாமல், அது என் வஞ்சனமும் கூட, என்றார். தலைவணங்கி, என் கூறு மரபும் சொல் மரபும் உனக்கு துணை நிற்கும், யாதவனே. ஆம், அவ்வாறே ஆகுக, என்றார் காலவர். தலைவணங்கி அவ்வாழ்த்தை ஏற்காது, திரும்பி ஒரு சொல்லும் பேசாது அவர் திரும்பிச் சென்றார். அருகே நின்றிருந்த முதல் மாணவன் சலஃபன், அவரால் வெல்ல முடியுமா, என்றான். அவனால் மட்டுமே வெல்ல முடியும், என்றார் காலவர். ஆசிரியரே, தாங்கள் சொன்னதை அவர் சரியாகக் கேட்கவில்லை என்றே நினைக்கிறேன். தன்னுள் உழலும் ஒன்றுக்குள் சிக்கி உழன்று கொண்டிருந்தவர் தாங்கள் சொல்லி முடிப்பதற்குள்ளேயே சொல்லளித்து எழுந்துவிட்டார் என்று சலஃபன் தயங்கியபடி சொன்னான். ஆம், தான் அளித்த வாக்கு என்ன என்று இன்னும் அவன் அறிந்திருக்கவில்லை. வாக்களித்தது அவனல்ல, என்றார் காலவர். சித்ரசேனன் எவர் என்று அறிந்த பின்னரே அவன் முழுதுணர்வான். ஆனால் அவன் சொல் நின்றிருக்கும் புன்னகையுடன் சலஃபனின் தோளில் கை வைத்து, ஒருவேளை அதுவும் நன்றென்றே ஆகலாம். இன்று அவன் இருக்கும் செயலற்ற நிலையிலிருந்து மீள்வதற்கு இப்போர் ஒரு வழியாக ஆகக்கூடும். யாரறிவார்? இவையனைத்தும் அதன் பொருட்டே என்றிருக்கவும் கூடும்.
செயலும் விளைவும் மறுசெயலும் என பின்னிச் செல்லும் இப்பெரு வலையில் ஒரு கண்ணியை உணர அனைத்தையும் உணர்ந்தாக வேண்டும் என்பர் என்றார். அன்றே தன் மாணவர்களுடன் சித்திரகூடத்திற்கு திரும்பிச் சென்றார் காலவர். தன் முன் அனலவனை எழுப்பி, இங்கு திகழ்க எரியே, என் வஞ்சினம் நிறைவேற்றும் மானுடனை கண்டு கொண்டேன். துவாரகையின் இளையோன் சொல் பெற்று மீண்டுள்ளேன். என் குடிமேல் விழுந்து எச்சிலின் பொருட்டு விண்ணாளும் கந்தர்வனை எரித்தேன். அச்சாம்பலை சூடி எழுந்தேன். இனி வேள்விக்களங்களில் எல்லாம் இந்நிகழ்வுக்கு நீயே சான்று என்றார். ஒருவேளை என் சொல் திகழவில்லை என்றால் வெஞ்சாம்பலாக ஆகி மறைபவன் நான். என் ஊனுடலை உனக்கு அவியாக்குவேன். எரிந்தெழுந்து என் மூதாதையர் வாழும் உலகுக்கு என்னை கொண்டு செல்க என்றபின் புலித்தோலை விரித்து அதன்மேல் மலரமர்வில் உடல் நிறுத்தி அமர்ந்து விழிமூடினார். மாலைக்கதிர் கடலில் பெய்து அணைந்ததும் தன் மென்முகில் சேக்கையில் சித்திரசேனன் துயிலெழுந்தான். முன்னரே எழுந்த அவன் தேவி சந்தியை பூத்த காட்டில் பரவி மலர்மணத்தையும் மகரந்தங்களையும் அள்ளிக் கொண்டு வந்து அவனுக்குச் சுற்றும் பரப்பி அவன் துயிலுக்குள் இளம் இனிய கனவுகளை எழுப்பியிருந்தாள். புன்னகையுடன் எழுந்து அமர்ந்து கைதூக்கி சோம்பல் முறித்தபடி தோன்றி ஒளி கொள்ளத் தொடங்கியிருந்த முழுநிலவை பார்த்தான். சந்தியை கந்தர்வனாளின் புலரி வேள்விக்கென அனைத்தும் அமைத்து காத்திருந்தாள். பனித்துளி எடுத்து நீராடி நிலவொளி தொட்ட வெண்புகில் கீற்றொன்றை ஆடையாய் புனைந்து வேள்விக் குளத்தருகே வந்தமர்ந்தான். தன் அச்சங்களையும் ஐயங்களையும் வஞ்சங்களையும் விறகென எரிகுளத்தில் அடுக்கி விழைவை அதில் நெய்யாக்கினான். இரு கைகளின் சுட்டுவிரல் தொட்டு மின்கதிர் எழுப்பி வேள்விக் குளத்தில் அனலூட்ட முயன்றான். 12 முறை முயன்றும் அனலெழாமை கண்டு குழப்பத்துடன் தன் தேவியை நோக்கினான். அவளுக்கும் நிகழ்வதென்னவென்று புரியவில்லை. மீண்டும் ஒரு முறை முயன்றதும் அனலோன் தன்னை தவிர்க்கிறான் என்று புரிந்து கொண்டான். தன் நெஞ்சில் கை வைத்து என்னிலூரும் இசையின் முதல் துளியை சான்றாக்கி ஆணையிடுகிறேன். எழுக அனலவனே என்றான். அனல் மூலையிலிருந்து எரியின் குரல் எழுந்தது. என்னை பொறுத்தருள்க கந்தர்வனே, இன்று உன் வேள்விக் குளத்தில் நான் தோன்ற மாட்டேன். ஏனென்றால் இன்னும் சில நாட்களுக்குள் உன்னை எரித்தழைக்கும் ஆணையை பெறப்போகிறேன். இது நாள் வரை உன் வேள்விக் குளத்தில் தோன்றி நீ அளித்த அவையும் வேதச் சொல்லும் பெற்று விண்ணவருக்கும் திசை தெய்வங்களுக்கும் அளித்தவன் நான். அந்த நன்றிக்கடன் இதை உன்னிடம் சொல்லச் செய்கிறது. இனி உன்னிடம் இருந்து அவை பெறுவது முறையல்ல. யார்? நீயா என்னை எரித்தழிப்பது? ஏன் என்றான் சித்திரசேனன். நானல்ல, அணை கட்ட முடியாத ஆற்றல் கொண்ட ஒருவன் உன்னை எரித்தழிப்பதாக வஞ்சினம் உரைத்திருக்கிறான் என்றான் கனலோன். யார் அவர்? புடவியாளும் மூவரா? தேவருக்குத் தலைவரா? திசை நால்வரா என்றான் கந்தர்வன். இல்லை, இவன் மண்ணில் வாழும் ஓர் அரசன். துவாரகையின் யாதவன் என்றான் அனலோன். திகைப்புடன் அவனுக்கேது அவ்வாற்றல் என்றான் கந்தர்வன். மண்ணில் வாழ்பவருக்கு ஆற்றல் அளிப்பது வேதம். 4 வேதங்களும் கொண்டு மெய்ப்பொருளை ஒற்றைச் சொல்லென ஆக்கி தன் நாவில் சூடியவன் அவன். அவன் உன்னிடம் போருக்கெழுந்தால் நீ அரைக்கணமும் எதிர் நிற்க முடியாது என்றறிக. நான் என்ன செய்ய வேண்டுமென்று அறியேன். என்ன பிழை செய்தேன் என்றான் சித்திரசேனன். நீ காமமயக்கில் உமிழ்ந்து எச்சில் காலைத்தவம் செய்ய கை நீட்டிய காலவரின் உள்ளங்கை குழியில் விழுந்தது. அது தன் குலத்தின் மீதான எள்ளலே என்று அவர் எண்ணிக்கொண்டார். அவருடைய ஆராச்சனமே இளைய யாதவனின் வஞ்சினமாக மாறியது என்றான் அக்னி. அது நான் அறியாது செய்த பிழை. அன்று என்னுள் கூடியதென்ன என்று நான் இன்றும் அறியேன். தெரியாப்பை ஒன்று என் சேக்கையை வென்றது என்று உணர்கிறேன் என்று சித்திரசேனன் சொன்னான். பேய்கள் 70 உள்ளமெனும் இருளுக்குள் இருந்தே என்று அனலோன் சொன்னான். நான் செய்ய வேண்டியது என்ன என்று சித்திரசேனன் கேட்டான். இனி நீ செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று எனக்குத் தோன்றுகிறது. உரைத்த வஞ்சனங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி முடித்த ஒருவனின் சொல் இது. அது உரைக்கப்பட்ட போதே அச்செயல் முடிந்துவிட்டதென்று நான் கொண்டேன் என்றான் எரியன். நான் காலவரை அணுகி அவர் கால்களில் பணிந்து பொறுத்தருளும்படி கோருவேன். அவர் ஆணையிடும் அனைத்தையும் செய்து முடிப்பேன். 1000 ஆண்டுகாலம் அவர் வேள்விக்கு காவலனாக நின்றிருப்பேன் என்றான் சித்திரசேனன்.
இவை அனைத்தும் அவர் அவ்வஞ்சனத்தை இளைய யாதவனிடமிருந்து பெறுவதற்கு முன் செய்திருக்க வேண்டியவை. இன்று நீ செய்வதற்கொன்றே உள்ளது. நிகர் வல்லமை கொண்ட பிறிதொருவரிடம் சரண் அடைக. அவன் படைக்கலத்தால் காக்கப்படுவாய். ஆம், நான் 3 தெய்வங்களிடம் செல்வேன். தேவர் கோமகனிடம் செல்வேன் என்றான் சித்ரசேனன். அவர்கள் எவரும் அவ்விளைய யாதவனிடம் நின்று போரிட முடியாது. வேதச் சொல்லை வல்லமை என்று கொண்ட மானுடன் அவன். வேதக்காட்டை விதையென்றாக்கும் ஊழ்நெறி கொண்டு வந்தவன் என்று எரியன் சொன்னான். தன் எதிர்நிற்பவரிடம் அவனே கருணை கொண்டால் மட்டுமே அவனை தடுக்க முடியும். ஒவ்வொரு அம்புக்கும் ஒரு துளி அருளையும் அவன் எவனுக்கு அளிப்பானோ அவன் மட்டுமே இளைய யாதவன் முன் நிற்க முடியும். யாரவன்? அவன் மூத்தோனா? நான் பலராமனிடம் சென்று அடிபணிவேன் என்றான் கந்தர்வன். இல்லை சுபத்திரையா? வசுதேவனா? அவன் மைந்தர்களா? எவராயினும் இதோ செல்கிறேன். அனலோன் புன்னகைத்து, இல்லை, குருதி என்பது உறவல்ல என்பதை இளைய யாதவனை உணர்ந்து கொண்டிருக்கும் தருணமிது. அது கடமை மட்டுமே என்று அறிந்ததன் சுமையால் அவன் சித்தம் இருண்டுள்ளது. மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்வியல் ஒரு கணத்தில் உணரும் அக்கசந்த உண்மையே பெயருக்கொண்டு அவனை ஆள்கிறது இன்று என்றான். பின்பு யார் அவனுடன் எதிர்நிற்கும் ஆற்றல் கொண்டவன் என்றான் சித்ரசேனன். இளைய பாண்டவன் பார்த்தன். ஊழால் இணைக்கப்பட்டவர்கள் அவர்கள். அவர்கள் சொல் கைமாறிப் பிரிந்து சில நாட்களே ஆகின்றன. இளைய யாதவன் வஞ்சனம் உரைத்ததை இளைய பாண்டவன் அறிவதற்குள்ளாகவே சென்று தாழ் பணிக. அவனிடமிருந்து அடைக்கலம் பெறுக என்றான் அக்னி. ஆம், இக்கணமே என்று எழுந்தான் கந்தர்வன். அக்னி, அதற்கு நீ செல்வதை விட உன் துணைவி மட்டும் செல்வதே உகந்தது என்று அறிவுறுத்தினான். பார்த்தன் இன்றிருப்பது யக்ஷவனத்தில். அவன் தமையன் அழித்துச் சென்ற அறத்தின் கோல் சூடி அமர்ந்திருக்கிறான். அவனை வெல்ல அறமெனும் சொல்லே வழியாகும். உன் துணைவி திருமிகு கோலத்தில் செல்லட்டும். யுதிஷ்டிரர் கந்தமாதன மலையேறிச் சென்ற பின்னர் யக்ஷவனத்தின் தனித்த தவக்குடிலில் பாண்டவர் 4வரும் காத்திருந்தனர். அர்ஜுனன் பகலும் இரவும் அங்கிருந்து கூம்புமரக்காட்டுக்குள் வில்லம்புடன் உலவினான். உள்ளே குவிக்க வெளிக்குறி ஒன்றை தேர்வதே அவன் வழி என்றாகியிருந்தது. விடுபட்ட அம்புடன் எழுந்து பறந்து இலக்கைத் தொட்டதும் அவன் உள்ளம் ஒரு வட்டத்தை முழுமை செய்தது. முற்றிலும் தனித்தவனாக அலைவதற்கு காடே உரியதென்று அறிந்த விடுதலை அவன் உடலில் திகழ்ந்தது. மாலை சிவந்து விண்முகில்கள் எரிசூடத் தொடங்கிய பொழுதில் விண்ணில் சுழன்று சென்ற இறகு பிசிர் ஒன்றை தன் அம்பில் கோத்து குறி நோக்கிக் கொண்டிருந்த அர்ஜுனன் பெண்குரல் அழுகை ஒலி கேட்டு வில் தாழ்த்தி திரும்பிப் பார்த்தான். அங்கே மலர் உதிர்த்து மேடையிட்டு அதன்மேல் நின்றிருந்த மரம் ஒன்றின் அடியில் பொன்னிற உடல் கொண்ட அழகியொருத்தியைக் கண்டான். மங்கலக் குரல் எழுப்பிக் கொண்டிருந்தது அவள் தலைக்குமேல் எழுந்த கிளையில் அமர்ந்த பறவை.